போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி சின்னப்பூ வின்சென்ட் குடும்பத்தினர். திரு சின்னப்பூ வின்சென்ட் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. திருமதி சூசை தங்கம், மகாராஜா நகர், திருநெல்வேலி. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாக வேண்டி. திருமதி சூசை தங்கம், மகாராஜா நகர், திருநெல்வேலி. திரு மரிய செல்வம் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய திரு அவையானது போலந்து நாட்டினுடைய புனிதராக கருதப்படுகின்ற புனித ஸ்தானிஸ்லாஸினுடைய நினைவை சிறப்பிக்கின்றது. ஒரு ஆயராகவும் அதே நேரத்திலே மறை சாட்சியாகவும் ஆண்டவருக்காக இரத்தம் சிந்தி நம்பிக்கையை வளர்த்தவர் புனித ஸ்தானிஸ்லாஸ். அவர் எவ்வாறாக கிறிஸ்துவுக்காக தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தாரோ அதுபோல நம்முடைய வாழ்விலே ஆண்டவருக்காக முற்றிலுமாக நம்மை நிறைவாக ஒப்பு கொடுக்க இத்திருப்பலியிலே நாம் வேண்டி மன்றாடுவோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உலக மீட்புக்காக பாஸ்கா பலியை ஏற்படுத்திய நீர் உம்மக்களின் வேண்டல்களுக்கு கனிவோடு செவி சாய்ப்பீராக. அதனால் எங்கள் தலைமை குருவாம் கிறிஸ்து எங்களுக்காக பரிந்து பேசி அவர் எங்களை போன்று இருப்பதனால் எங்களை ஒப்புரவாக்கி உமக்கு இணையாக இருப்பதால் எங்களை மன்னிப்பாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 27 முதல் 33 முடிய. அந்நாள்களில் காவலர்கள் திருத்தூதர்களை அழைத்து கொண்டு வந்து யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா
என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும்? நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழ செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்கெல்லாம் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்ந்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது, அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கண்கு நின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோமா, நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3. இறை திருவார்த்தைகள் 31 36 முடிய. இயேசு நிக்கதேமிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர், மண்ணுலகை சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கின்றார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆயரும் மறை சாட்சியருமான புனித ஸ்தனிஸ்லாஸை இன்று திரு அவையானது நினைவு கூர்ந்து ஜெபிக்க நம்மை அழைக்கின்றது.
பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாத பெற்றோருக்கு குழந்தையாக பிறந்தவர் புனித ஸ்தனிஸ்லாஸ். இயேசுவின் பிரியமானவர்களே, சிறு வயதிலிருந்து ஒரு பெரிய குருவானவராக மாற வேண்டும், இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஆவல் அவருக்கு இருந்தது. அதே போல அவரும் ஒரு குருவானவராக பிற்காலத்திலே மாறுகின்றார். அவருடைய பெற்றோர் இறந்த பிறகு அந்த பெற்றோருக்கு இருந்த மிகப்பெரிய ஆஸ்திகளை அவர்கள் தன்னுடைய மகனுக்கு எழுதி வைத்தார்கள். ஆனால் புனித ஸ்தனிஸ்லாசு அந்த சொத்துக்களையும் ஆஸ்திகளையும் அனைத்தையும் அவர் விற்று ஏழைகளுக்கு தானமாக கொடுத்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. அவர் குருவானவராக மாறி அதன் பிறகு ஆயராகவும் அவர் மாறுகின்றார். ஆயராக இருந்தபோது 2ஆம் போல்ஸ்லா என்கின்ற அரசன் போலந்தை ஆண்டு கொண்டிருந்தான். இந்த அரசன் அந்த காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை செய்கிறான். அதாவது வேற்று ஒருவனுடைய மனைவியை கடத்தி வந்து அவனுடைய அரசவையிலே வைத்திருந்தான். ஆகவே இந்த புனித ஸ்தனிஸ்லாஸ் திருமுழுக்கு யோவானை போல நேரடியாக அரசனை எதிர்க்கின்றார். அரசன் செய்த குற்றத்திற்காக மனமாற்றம் பெற வேண்டும் என்று அரசனிடம் அவர் விவாதிக்கின்றார். அரசன் கோபப்படுகின்றான், எப்படியாவது இவரை பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றான். இயேசுவின் பிரியமானவர்கள், இவர் ஆயராக இருந்தபோது பவுல் என்கின்ற ஒருவரிடமிருந்து ஒரு நிலத்தை வாங்குகின்றார் திருச்சபைக்காக. அதன் பிறகு அந்த பவுல் அவரும் இறந்து விடுகிறார். இறந்த உடனே இந்த அரசன் என்ன செய்கின்றான் என்றால், அந்த இறந்தவனுடைய 3 மகன்களை அழைத்து அவர்களிடம் ஒரு சூழ்ச்சி பேசி, உங்கள் தந்தை உண்மையாகவே அந்த நிலத்தை அவருக்கு கொடுக்கவில்லை, ஆகவே ஆயர்தான் கவர்ந்து கொண்டார் என்று நீங்கள் அவர் மீது பழி போடுங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார். அதே போல் அந்த 3 மகன்களும் ஆயர் மீது பழி போடுகின்றார்கள், வழக்கு போடுகின்றார்கள். ஆகவே ஆயரும் அங்கே நீதிமன்றத்திற்கு அரசவைக்கு அழைக்கப்படுகின்றார். அதன் பிறகு ஆயர் சொல்லுகிறார், 3 நாட்கள் எனக்கு நேரம் தாருங்கள் என்று சொல்லி 3 நாட்கள் ஜபத்திலே அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, 3ஆவது நாள் அவர் என்ன செய்தார் என்றால், திரளான பங்கு மக்களை அழைத்து கொண்டு அவர் நேரடியாக கல்லறைக்கு சென்றார். கல்லறைக்கு சென்று இறந்து போன அந்த பவுல் என்பவருடைய அந்த கல்லறை அருகே சென்று முழங்கால் படியிட்டு ஜெபித்து ஆண்டவர் இயேசுவிடம் அங்கே அவர் ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றார், இந்த மனிதனை இயேசுவே எழுப்பும் என்று. அதே போல மக்கள் முன்னிலையிலே அந்த மனிதன் கல்லறையிலிருந்து வெளியே எழுகின்றார். எழுந்து அந்த மனிதனை அந்த அரசவைக்கு கொண்டு வந்து அந்த பவுல் சொல்கிறார், நான் தான் மனப்பூர்வமாக இந்த நிலத்தை ஆயருக்கு கொடுத்தேன் என்று சொன்ன பிறகு அந்த ஆயர் மீண்டுமாக அந்த மனிதரை கல்லறைக்கு அழைத்து சென்று அவரும் கல்லறையிலே அங்கே அடக்கம் செய்யப்பட்டார் என்று ஒரு வரலாற்று கதையானது இந்த ஆயரை பற்றி சொல்லுகிறது. இப்படி மிக மோசமாக வஞ்சிக்கப்பட்ட அந்த ஆயர் இறுதியாக அந்த அரசன் இவரை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். கடைசியாக அவரை எங்கே கொன்றான் என்றால், அவர் திருப்பலியை ஆற்றிக்கொண்டிருந்த திருப்பலி மேசை அருகே அவர் திருப்பலி ஆற்றிக் கொண்டிருந்த பொழுது அரசனே அங்கே சென்று அவனுடைய வாளால் அந்த ஆயரை அந்த இடத்துல வெட்டி கொள்ளுகின்றான். அத்தகைய ஒரு ஆயராக கடைசி வரையிலும் உண்மையை மட்டுமே அறிவிக்கின்ற பணி என்னுடைய பணி என்று அவர் திருமுழுக்கு யோவானைப் போல வாழ்ந்தவர். ஆகவேதான் திருச்சபையானது முதலாக போலந்து நாட்டினுடைய புனித ஸ்தனிஸ்லாஸ் என்று ஏற்றுக்கொண்டு அழைக்கின்றது. ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, விண்ணகம் எங்கேயோ இல்லை, மாறாக இந்த விண்ணகமானது மண்ணகத்திலே நம் மத்தியில் இருக்கிறது. எப்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விண்ணக பண்புகளை கொண்டு இவ்வுலகத்திலே வாழ்கின்றோமோ, இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வாழ நினைக்கின்றோமோ, அப்போதெல்லாம் அந்த விண்ணகமானது இந்த மண்ணகத்திலே இருக்கின்றது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் விண்ணகம் சார்ந்தவராக இருந்தாலும் இம்மண்ணகத்திலே அவர் தன் தந்தை தனக்கு கொடுத்த அலுவலையும் தன்னுடைய தந்தை எதையெல்லாம் இம்மக்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தோரோ அதனை மட்டுமே ஆண்டவர் இயேசு
அறிவித்தார். அந்த நிலை வாழ்வுக்கு அனைவரையும் தயாராக்கினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவில் இருக்கின்ற கென்டுக்கி என்கின்ற ஒரு இடத்திலே மிக பிரபலமாக இருக்கின்றவர் அந்த புற்றுநோய் நிபுணராக இருக்கின்ற டாக்டர் ஜெஃப்ரி என்பவர். அவருடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறார், இறக்கின்ற தருவாயிலே கேன்சர் நோயாளிகளோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில இறுதியாக கடவுள் எனக்கு ஒரு மிக அற்புதமான ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதாவது ஏறக்குறைய 5000ற்கு மேலாக இறக்கின்ற தருவாயில இறந்து போகின்றவர்கள் மத்தியிலே அவர்களோடு நான் இருந்திருக்கிறேன். ஆனால் அந்த மக்கள் அனைவரும் இறந்த பிறகு ஒன்றை நான் புரிந்து கொண்டேன், அவர்கள் சாகவில்லை. ஆகவே அவர்கள் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் விண்ணகத்தை நோக்கி பயணிக்கின்றார்கள். ஆகவே நிலை வாழ்வு ஒன்று உண்டு. ஆகவே நான் மிகப்பெரிய மருத்துவராக இருந்தாலும் அந்த நிலை வாழ்வை நம்புகின்றேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு பத்திரிகைக்கு அவர் ஒரு செய்தியை விடுக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்கள், இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கதேமிடம் அதை தான் சொல்லுகிறார், நான் மேலிருந்து வந்தவர். ஆகவே விண்ணகம் எப்படிப்பட்டது என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் நேரடியாக கண்கூடாக தந்தையோடு வாழ்ந்த அந்த விண்ணகத்தை அறிவிக்க, அந்த அனுபவத்தை அறிவிக்க இவ்வுலகத்திற்கு நான் வந்திருக்கின்றேன் என்று சொல்லுகிறார். இயேசுவின் பிரியமானவர்களே, திருச்சபையினுடைய பல புனிதர்கள் அவர்கள் தங்களுடைய கனவிலும் அதே நேரத்திலே எக்ஸ்டசி என்று சொல்லுவார்கள், அந்த நேரங்களிலே அவர்கள் விண்ணகத்தை பார்த்ததாக சொல்லுகிறார்கள். மிக முக்கியமாக நம் அனைவருக்கும் தெரியும் புனித யோவான் திருவெளிப்பாட்டிலே மிக அற்புதமாக அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், நான் விண்ணகத்தை கண்டேன். ஆகவே இந்த விண்ணகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த விண்ணகம் விண்ணக எருசலேமாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். புனித தொன் போஸ்கோ தன்னுடைய வாழ்க்கையிலே அவரும் விண்ணகத்தை காட்சியாக கண்டவர். ஆகவே அவர் சொல்லுகிறார், இந்த விண்ணகம் எப்படி இருந்தது என்றால் ஒரு மிக பிரமிப்பான அழகோடு இருந்தது என்பதை நான் பார்த்திருக்கிறேன். அதே நேரத்தில் விண்ணக தூதர்களினுடைய இசை சொல்ல முடியாத மகிழ்ச்சியை எனக்கு அந்த நேரத்திலே தந்தது என்று சொல்லுகிறார். புனித ஃபௌஸ்தீனா இரக்கத்தின் ஆண்டவருடைய புனிதை அவரும் இந்த விண்ணகத்தை காட்சி மூலமாக காணுகிறார். அவர் சொல்லுகிறார், உண்மையான மகிழ்ச்சி நிறைவு அந்த விண்ணகம் என்கின்றார். ஆகவே அந்த விண்ணகத்தை நோக்கி நாம் செல்ல இருக்கின்றோம். ஆகவே அந்த விண்ணகம் நமக்கு கொடையாக இருக்கிறது. அதற்காக எவ்வளவு துன்பங்களை வேண்டுமானாலும் இந்த உலகத்திலே, இந்த மண் உலகத்திலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கென்று ஒரு நிலை வாழ்வு இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே நமக்காக இருக்கின்றார். அந்த உன்னதமான அந்த ஒரு ஆற்றலோடு அந்த விண்ணகத்தை நோக்கி நாம் பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தகைய பார்வையை இந்த விண்ணகத்தின் மீது அவர் வைத்திருந்தார், அவர் எவ்வாறாக அந்த விண்ணகத்தை பார்த்தார் என்றும் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த விண்ணகத்தை தந்தை கடவுளினுடைய பிரசன்னமாக பார்க்கின்றார். ஆகவேதான் 5000 பேருக்கு உணவு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வான் நோக்கி உயர்த்தி ஜெபித்த பிறகுதான் எல்லாருக்கும் கொடுத்தார். ஆகவே விண்ணகம் என்பது தந்தையினுடைய இருப்பிடம் என்பதை நமக்கு அவர் கற்றுத்தருகிறார். அதற்கு அடுத்ததாக இந்த விண்ணகம் எதை குறிக்கிறது என்று இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்கிறார். நிலை வாழ்வினுடைய அங்கீகாரம் அந்த விண்ணகம் தான். ஆகவே நிலை வாழ்வு என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலமுறை நமக்கு கற்றுக் கொடுத்தார் என்றால் அந்த நிலை வாழ்வு எங்குள்ளது, அந்த நிலை வாழ்வை நான் எப்போது பெற்றுக்கொள்வேன் என்றால் அது விண்ணகத்திலே நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, துன்புறுவோரின் மகிழ்ச்சி விண்ணகம்தான். ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பணக்காரன் லாசர் உவமையிலே மிக அற்புதமாக சொல்கிறார். லாசர் துன்புற்றான், இப்போது மகிழ்ச்சியாக விண்ணகத்தில் இருக்கின்றான். ஆகவே துன்புறுவோருக்கு மகிழ்ச்சி விண்ணகம் என்பதை ஆண்டவருடைய பார்வையின் மூலமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்திலே மனம் மாறுகிறவர்களுடைய ஒரு சக்தியாக, ஒரு இடமாக இருப்பதும் விண்ணகமாக இருக்கிறது. ஆகவேதான் நல்ல கல்வன் இறுதியாக ஆண்டவரிடம்
தன்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை வேண்டுகின்ற பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுதான், இன்றே நீ என்னோடு வீட்டில் இருப்பாய். ஆக இயேசுவின் பிரியமான இன்று என்னுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கிறது? நான் எத்தகைய மனப்பான்மையோடு இம்மன்னகத்திலே நான் வாழுகின்றேன்? ஆகவே இம்மன்னகத்திலே விண்ணகத்தை கொண்டு வந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த விண்ணக பண்புகளை இம்மன்னகத்திலே நாம் வாழ்கின்றோமா என்று சிந்திப்போம். இறை ஆசீர்வாதத்தை தொடர்ந்து வேண்டி இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். ஆமேன். காணிக்கை பொருட்களை இறைவா இம் கரங்களில் ஏந்திவும் பீடம் வந்தோ. காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்திவும் பீடம் வந்தோ. எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து உம் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்கள் உமை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆட்சி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகியவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோர் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித ஸ்தனிஸ்லாஸ் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், திராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை மாட்டுகின்ற நோய்கள், அழகியினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் நீர் என் இல்லத்தில் இல்லத்தில் எழுந்தருளி வர எழுந்தருள நான் நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலைவாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்காரு அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை ஒழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி சின்னப்பூ வின்சென்ட் குடும்பத்தினர். திரு சின்னப்பூ வின்சென்ட் இவரின் ஆண்மை பாட்சிக்காக வேண்டி. திருமதி சூசை தங்கம், மகாராஜா நகர், திருநெல்வேலி. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாக வேண்டி. திருமதி சூசை தங்கம், மகாராஜா நகர், திருநெல்வேலி. திரு மரிய செல்வம் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆண்மை பாட்சிக்காக வேண்டி.